ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸில் இருக்கிற யூனிட் 1 லா ஆஃப் மோஷனில் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டீட்டெயிலில் வந்து தேர்டு கொஷினாக வந்து இருக்குது. இதில் வந்து நியூட்டன் லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு பாடி ஏதாச்சும் பாலோ ஏதாச்சும் ஒரு பாடியை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பாடி மேலே நடக்கிற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக, அதாவது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா, அந்த பாடியோடைய சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்தோடைய டைரக்ஷனும் ஃபோர்ஸோடைய டைரக்ஷனும் வந்து சேமாக இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாங்க. திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த பாடி மேலே நடக்கிற ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சேஞ்ச் இன் மொமெண்டத்தோடைய டைரக்ஷனும் ஃபோர்ஸோடைய டைரக்ஷனும் சேமாக இருக்குன்னுட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லா வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபோர்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த லா வந்து இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால இதோட இன்னொரு பேர் வந்து என்னென்னா லா ஆஃப் ஃபோர்ஸுன்னுட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா வந்து டெரிவேஷன் தான் வந்து இந்த ஃபுல் டீட்டெயிலோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இதான். அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து நான் ஒரு பாடி வந்து கன்சிடர் பண்ணுறேன், ஒரு பாலோ ஏதோ ஒரு பாடி. அந்த பாடியோடைய மாஸை வந்து நான் எம்முன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது வந்து எந்த எம்முன்னா ஸ்மால் எம்முன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து அந்த பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ட்ராவல் ஆகுது. அதாவது ஒரு பாலே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பால் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ட்ராவல் ஆகுது. பால் வந்து மூவ் ஆகுதுனாலே அந்த பாலுக்கு வந்து வெலாசிட்டின்னுட்டு ஒன்று இருக்கும். அது பாலோடைய ஸ்டார்டிங்கில் இருக்கிற வெலாசிட்டியை வந்து இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த பாடி வந்து அதாவது அந்த பால் நிற்கிறப்ப அதோடைய வெலாசிட்டி வந்து என்னென்னா அதை ஃபைனல் வெலாசிட்டிம்போம். இப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டியை வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா யூன்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஃபைனல் வெலாசிட்டியை வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா வீன்னுட்டு கன்சிடர், அதாவது ஸ்மால் வீன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அதுக்குரிய இருக்கிற டைம் இன்டர்வலை வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்மால் டீன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இப்போ வெலாசிட்டிக்கும் வந்து ஸ்பீடுக்கும் வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். வெலாசிட்டினா என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைமுன்போம், ஸ்பீடுனா என்னென்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமோ. அதனால ஸ்பீடுனாலும் ஒன்று தான், வெலாசிட்டினாலும் ஒன்று தான். அடுத்து வந்து இப்போ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஸ்மால் யூன்னும் அதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி வந்து கேபிட்டல் யூன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்காச்சு. அதுக்கப்புறம் அதோடைய ஃபோர்ஸை வந்து நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா கேபிட்டல் எஃப்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பாடி மூவ் ஆகுறப்ப வெலாசிட்டி மட்டும் கிடைக்காது, அதுக்கு வந்து ஒரு இனிஷியல் மொமெண்டமும் எனக்கு கிடைக்கும், ஃபைனல் மொமெண்டமும் கிடைக்கும். இனிஷியல் மொமெண்டம், அந்த பாடியோட இனிஷியல் மொமெண்டத்தை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா பி ஆஃப் ஐன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலா வந்து என்னென்னா எம் இன்ட்டு வி, அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வெலாசிட்டி வந்து இனிஷியல் மொமெண்டம் பார்க்குறனால இனிஷியல் வெலாசிட்டி தான் வந்து எனக்கு இன்வால்வ் ஆகும். அதனால் எம், மாஸ் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, அதனால் எம்முன்னு போட்டாச்சு. இங்கே இனிஷியல் மொமெண்டம்ங்கிறனால இனிஷியல் வெலாசிட்டி வந்து கன்சிடர் பண்ணுறேன். இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னென்னா எனக்கு ஸ்மால் யூ. அடுத்து ஃபைனல் மொமெண்டத்தில் வந்து ஃபைனல் வெலாசிட்டியை தான் கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னென்னா எனக்கு ஸ்மால் வி. அடுத்து வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். மொமெண்டம் வந்து ஸ்டார்டிங், அதாவது இனிஷியலாக இருக்கிறப்ப அதோடைய மொமெண்டம் வந்து என்னது, அப்புறம் ஃபைனலில் இருக்கிறப்ப அதோடைய மொமெண்டம், ரெண்டும் நடக்கிறப்ப எவ்வளோ மொமெண்டம் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் மொமெண்டத்தையும் இனிஷியல் மொமெண்டத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்தோட வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டத்தை வந்து டெல் பின்னுட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்படின்னா பி ஆஃப் எஃப் மைனஸ் பி ஆஃப் ஐ. பி ஆஃப் எஃப்போட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா எம் இன்ட்டு வின்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். அடுத்து இனிஷியல் மொமெண்டத்தோட வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா எம் இன்ட்டு யூன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா எனக்கு எம்வி மைனஸ் எம்யூன்னுட்டு கிடச்சிருக்கு. அடுத்து நான் இங்கே என்ன பார்க்க போகிறேன்னா நியூட்டன் செகண்ட் லா வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி
இங்கே எனக்கு எம்வி மைனஸ் எம்யூ ரெண்டுலேயுமே வந்து எனக்கு எம் வந்து இருக்குது. அதனால் ஒரு எம்மை வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். ஒரு எம்மை வந்து நான் காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு எம் இன்ட்டு வி மைனஸ் யூன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இப்போ நான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ண போகிறேன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்குறப்ப டெஃபினிஷன் இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி, ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் டெஃபினிஷன். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸுங்கிறத இப்போ அப்ளை பண்ண மாட்டோம். இங்கே லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பாடிங்கிற வரைக்கும் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபோர்ஸ், அதாவது இங்கே டெஃபினேஷன் படி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பாடின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோர்ஸோடைய சிம்பிள் வந்து கேபிட்டல் எஃப், அதை நான் எழுதிட்டேன். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னுட்டு கொடுத்தனால டைரக்ட்லி ப்ரொபோஷனலோட சிம்பிளையும் எழுதிட்டாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பாடின்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னுட்டு ஷார்ட் ஃபார்மாக எழுதிட்டாங்க. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரேட்டுங்கிற வேர்டு வந்துச்சுனாலே அங்கே டைமுங்கிற ஒன்று வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டத்துக்கு பதிலாக அவங்க என்ன எழுதிட்டாங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேட்டுங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே அங்கே டைமுங்கிற ஒன்று இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா எஃப் இஸ் டைரக்ட்லி, இப்போ வந்து டைம், அதாவது டிவிஷனில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்ல மாட்டோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் அண்ட் எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம்னு தான் சொல்லணும். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு வந்து நான் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தேன். இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா சேஞ்ச் இன் மொமெண்டத்தோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா எம்வி மைனஸ் எம்யூன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அந்த எம்வி மைனஸ் எம்யூவை இங்கே நான் சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டிவைடட் பை டைம், டைமோட சிம்பிள் வந்து ஸ்மால் டி, அதை நான் எழுதிட்டேன். இப்போ இங்கே எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலும் இருக்குது. இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை நான் ரிமூவ் பண்ணி எனக்கு ஈக்குவல் டுவாக வரணும். அப்படி ஈக்குவல் டுவாக வர்றதுக்காக ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது ஸ்மால் கேவை வந்து நான் உள்ளக்க கொடுக்குறேன். அந்த ஸ்மால் கேவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டும்போம். அந்த ஸ்மால் கேவோட வேல்யூ 1ன்னுட்டு ஏற்கனவே அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டீன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. இங்கே வி மைனஸ் யூங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதை தான் வந்து வி மைனஸ் யூன்னுட்டு எழுதியிருக்கோம். இந்த வி மைனஸ் யூ டிவைடட் பை டியை மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்டு எம்மையும் எஃப்ஐயும் தனியாக வச்சுக்கிறேன். இங்கே வி மைனஸ் யூங்கிறது காமனாக பார்த்தோம்னா கேபிட்டல் வி, வெலாசிட்டி டிவைடட் பை டைம். வெலாசிட்டி டிவைடட் பை டைம் எந்த ஃபார்முலாவுக்கு வரும்னா ஆக்சிலரேஷன் வர்றப்ப தான் வந்து வெலாசிட்டி டிவைடட் பை டைம்னுட்டு வரும். அப்படின்னா இந்த வி மைனஸ் யூ டிவைடட் பை டிக்கு பதிலாக நான் ஆக்சிலரேஷன், அதாவது ஸ்மால் ஏவை எழுதிக்கிறேன். அதனால எனக்கு இந்த மாஸ் இங்கே அப்படியே வந்துடும், எஃப் இங்கே அப்படியே வந்துடும். அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம், அதாவது மாஸ் எழுதிட்டேன், இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டிக்கு பதிலாக ஏன்னு எழுதிட்டேன். இங்கே ஏங்கிறது என்னென்னா ஆக்சிலரேஷனை டினோட் பண்ணுது. அப்படின்னா ஃபோர்ஸோடைய ஃபார்முலா எனக்கு என்னன்னு கிடச்சிச்சுன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. இதோட இந்த டீட்டெயிலும் முடிஞ்சிச்சு, இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.